அப்போ கர்த்தரை கடன் பண்றவங்க முதலாவது தேவனுக்கு முதல்ல கொடுப்பார். இரண்டாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? நீதிமொழிகள் 3:9 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உன் பொருளாலும் தெரியுமா? பொருளாலும் எல்லாத்தையும் கர்த்தரை சொல்லலாமா? கடன் பண்ணுவோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்க வருமானத்தின் முதல் பலனை தேவன் கொடுக்கும் போது அது அவரை கணவன் கிடையாது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது சொன்னேன், நம்முடைய எல்லா செயல்களையும் அவர் மனதில் வச்சுக்கணும். நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எந்த காரியம்னாலும் தேவன் இருக்கணும். அவர் இல்லாம நான் எதை செய்யக்கூடாது. ஆமென். அவர் இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் என்னதான் நடக்கும். ரொம்ப கசப்போட போராட்டத்தோட பிரச்சனை தேவன் அப்படி வருவாரு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு பொண்ணு பார்க்க போனார். ஊழியக்காரர் எங்க போனாரு? பொண்ணு பார்க்க போனார். பொண்ணு பார்க்கும் போது அவர் சொல்றாரு, இங்கெல்லாம் போகாத, இங்க போ. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அதே மாதிரி இந்த எலியேசர் ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் போகிற காரியம் என்ன செய்யணும்? நடக்கணும். எனக்கு என்ன செய்யணும்? அவருக்கு ஜெபம் பண்ற. ஆண்டவரே, நான் போற காரியம் அந்த பொண்ணு எனக்கு என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும். என் ஒட்டகத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணி வாங்கணும். ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியுமா? நம்ம கொஞ்சம் குடிப்போம். ஒட்டகம் அப்படி இல்லை, நிறைய தண்ணி குடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதான தேவ சித்தம். பொண்ணு பார்க்கணும், தேவ சித்தம் பார்த்து போகணும். ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதான் தேவனுக்கு கொடுக்கிற முதலிடம். வேலைக்கு போறீங்களா? தேவ சித்தம். ஜெபம் பண்ணுங்க. எந்த வேலை செஞ்சாலும், குடும்பத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அங்க தேவ சித்தம் காணப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த எளிய என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ண மாதிரியே அவர் கர்த்தர் வாசல்ல வைக்கிறார். அல்லேலூயா. ரெபெக்காள் வந்தாளா? வந்த உடனே அம்மா தண்ணி தான், உமக்கும் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன். இதுதான் தேவ சித்தம். உனக்கும் வார்க்கும் ஒட்டகத்துக்கும் வார்க்கும். அப்பதான் கேட்கிற எலியேசர், நீ யாருடைய மகா? நான் இன்னாருடைய மகன். ஆமென். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. போன உடனே இவரு எல்லாத்தையும் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? தங்கத்தை கொடுத்தாரு, வெள்ளியை கொடுத்தார். நம்ம வாங்கறது அவர் எல்லாம் கொடுத்தார். ஆமென். கொடுத்துட்டு இந்த